என் மகள் சாய்லக்ஷ்யா ஏற்கனவே 10th எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தோங்க. ஸ்க்ரைப் மூலமாக தான் நம்ம ஸ்பெஷல் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரைப் வந்து கவர்மெண்ட் ஒரு சலுகை தராங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த முறை மூலமாக தான் நாங்கள் 10th பாஸ் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது. அப்புறம் கவின் மேடம் கிட்ட, மேடம் 11th ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மேடம் வந்து பெருமாநல்லூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாங்க, ஆர்ட்ஸ் இதில். அந்த இதுக்கு அது ஃபஸ்ட்டு முதல்லையே வந்து அவங்க இந்தளவுக்கு, ஏன்னா நம்ம குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கிறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். அதை மீறி அந்த அட்மிஷன் கிடச்சிது. அதுக்கு மேடம் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த ஸ்கூலில் நம்ம குழந்தைங்க சேர்த்துக்கிட்டதுக்காக அவங்களுக்கும் இதில் நன்றி கடன் செலுத்துகிறேன். இப்போ வந்து என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு நம்ம சாதாரண குழந்தைங்களே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கே ஒரு டென்ஷன் இருக்கும். எக்ஸாம் எழுதுறது செகண்டரி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேட்ரி, அதுக்குரிய தயார்படுத்துதல், அதுக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 விதமே நார்மலான குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது அதை பற்றி ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இவங்க போய் அந்த சூழ்நிலையில் உட்காந்து அதை வந்து அவங்க அந்த 3 மணி நேரமும் இவங்களுக்கு டைம் கன்செஷன் கிடையாதுங்க. அதே 3 மணி நேரம் இவங்க அமைதியாக உட்காந்துருக்கணும். அவங்க சப்ஜெக்டில் அவங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். இல்லை பதில் சொல்ல தெரியல அப்படின்னாலுமே அவங்க வந்து வெளியே வர முடியாதுங்க. இந்த 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் அமைதியாக